ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை வச்சு கடையல் தான் பண்ண போகிறேன். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே கடைசல் பண்ண யூஸ் பண்ண போகிறதில்ல. இது பாதி தோரன் பண்ண போகிறேன். அந்த ரெசிபியும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த கீரையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். தண்டு இல்லாமல் கீரை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் கடையல் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை இதில் சேர்த்துடலாம். கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா குக் ஆகிடும். வாங்க, இப்போ கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் இதில் தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு எதுவுமே கிடையாது. இப்படியே அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி சேர்க்கணுன்னே இல்லை. நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு வத்தல் மிளகு. நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால 1 வத்தல் மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். கூடவே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஆக்கிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதிப்பு வந்ததுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இந்த கீரையை கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு தடவை நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் இதை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.